இந்த உலகத்தில் அரசர்கள் இருந்தார்கள், போராளிகள் இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் துறந்து கண்மூடி அமர்ந்த ஒரே தேவன் சிவன். ஏன் அவர் கண் திறப்பதில்லை? அது தூக்கமா? அல்ல, அதற்குள் ஒரு பேரர்த்தம் இருக்கிறது. சிவன் என்பவர் ஆட்சியாளன் அல்ல, அவர் சாட்சி. கைலாசத்தில் கண்மூடி அமர்ந்திருக்கும் சிவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதில்லை. அவர் உலகத்தை தாங்குகிறார். அவர் கண்மூடியிருப்பது பலவீனமல்ல, அது உச்ச நிலை. சிவனின் 2 கண்கள் சூரியன், சந்திரன். ஆனால் நெற்றியில் இருக்கும் 3வது கண், அது கோபத்தின் கண்ணல்ல, அது ஞானத்தின் தீ. அந்த கண் திறந்தால் அகங்காரம் அழியும், அநியாயம் சாம்பலாகும். அதனால்தான் சிவன் அந்த கண் திறக்காமல் தன்னை கட்டுப்படுத்துகிறார். இந்த உலகம் இன்னும் நிலைத்து இருப்பதற்கு ஒரே காரணம் சிவன் கண்மூடி இருப்பது. மனிதனின் ஆசை, கோபம், பொறாமை எல்லாம் ஒரே நேரத்தில் அழிந்துவிட்டால் உலகமே இருக்காது. அதனால்தான் மகாதேவன் கருணையுடன் கண்மூடி அமர்ந்திருக்கிறார். சிவன் நமக்கு ஒன்றையே சொல்கிறார்: உன் கண்களை மூடு, பிறரை பார்க்காதே, உன்னை பார். உள்ளே பார்ப்பதே சிவத்தியானம். அதனால்தான் சிவன் எதையும் பேசவில்லை, அமைதியாக இருக்கிறார். நாம் சிறிய விஷயத்துக்கே கோபப்படுகிறோம், ஆனால் சிவன் உலகத்தின் பாவங்களையெல்லாம் பார்த்தும் கண்மூடி மன்னிக்கிறார். அதனால்தான் அவர் தேவனல்ல, மகாதேவன். இன்று ஒரு நிமிடம் கண்மூடி சிவனை நினைத்துப் பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் அமைதி வந்தால் அதுவே சிவன் உங்களுக்குள் இருப்பதற்கான சான்று. இந்த உண்மை உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்ட்ல ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். ஹரஹர மகாதேவ்.